5 வருஷத்துக்கு ஒருத்தர் எடுக்கணும். அது இதுவரையிலும் இந்தியாவில் 8 தான் எடுத்திருக்காங்க. அது இறந்து போனவங்கள ரிமூவ் பண்ணுறது, புது ஆளுங்களை சேர்க்கறது, அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா செத்து போனவங்கள இவங்க அரசியல் கட்சிக்காரங்க யூஸ் பண்ணி அந்த பேர் ஓட்டு போட்டுடுறாங்க. அதுக்காக தான் இப்போ 65 லட்சம் பேர் இப்போ பீகார் நடத்தில. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒருத்தவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என் பேர் விட்டு போச்சு, என் பேர் இது போச்சுன்னு. அப்படின்னும் போது அது எவ்வளோ கரெக்டாக எடுத்துக்கிறாங்க பர்ஃபெக்டாக. ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு தகராறு இல்லை. அப்போ பீகார்ல அப்படியே ஓட்டு சீட்டை வாரி விடுவாங்க. இப்போ எதுவுமே நடக்கலை. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்கு திருட்டு நடந்ததா சொன்னாங்க. ஆமா, ஒரு ராகுல் அது குழந்தை தானேங்க, அவன் சொல்லுவாருங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவரு இந்தியாவிலே இல்லை ரொம்ப நாள். அந்த பீகார் எலெக்ஷன் 7-8 நாள் முன்னாடி தான் வந்திருக்காரு. அவர் எத்தனை இதுவரையும் அரசியல்வாதிகளை தப்பா சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் பார்லிமெண்ட்ல. அவர் தான் அதிகம். ஒரு எதிர்கட்சி தலைவர் கம்பீரமா இருக்க வேணாமா? அப்பப்போ நான் செய்ய தப்பு மன்னிச்சிருங்கன்றாரு. அது என்ன? அவர் வேற யாரும் சொல்லுவேன். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் சொல்றதெல்லாம் சும்மா லம்பக். சீமான் சொல்ற வரைக்கும் அதெல்லாம் என்ன சார், எல்லாமே தப்பு. செத்து போனவங்களும் எடுக்கக்கூடாதா? புதுசு ஆளுங்க சேர்க்கக்கூடாதா? மாநிலம் மாறி வந்தவங்கள அவங்கள ஐடென்டி பண்ணி அனுப்பக்கூடாதா? அதானே பண்ணணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும்.